அவன் இன்னும் நம்மள மிரட்ட நினைப்பான். பணம் கறக்கணும்னு பாப்பான். அவனை நான் மீட் பண்றேன். மீட் பண்ணி அவன் கிட்ட எனக்கு அவன் விஷயத்தை விடு. சேகர் ப்ராப்ளம் பெருசானா தவிர ஒன்ன நான் அதுல இன்க்ளூட் பண்ண மாட்டேன். நீ பேச்சு விஷயத்த கவனி. பண்ண ஏற்பாடு பண்ணி டிஎன்ஏல மீனாட்சி பூமி குழந்தைதான்னு நிரூபிச்சிட்டா உன்னையும் பூமியையும் பிரிக்க யாரும் கிடையாது. அம்மா ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். கூல். என் லைஃப் என்ன ஆயிருக்கும்னே தெரியல. நீதான் எனக்கு எல்லாம். அப்போ பூமிகாஞ்சலின்னு பேர் சொல்லிருக்க கூடாது. என் பேரால நீ அந்த பொண்ணு இந்த குழந்தைய வாங்கிட்டு நான் படுற பாடு இல்லனா இவன் சொத்தையே அழிச்சிடுவான். நிம்மதியும் போயிடும். ஓ காட். என்ன வக்கீல் மேடம், உங்க முகம் எனக்கு தெரியாதா என்ன? குழந்தைய வாங்குறப்போ சாதாரணமா வாங்கிட்டு என்ன சேகர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? குழந்தைய வாங்குறப்பவே காசு கொடுத்து தானே வாங்கின. இன்னும் எத்தனை முறை காசு கேட்ப? என்னது புரிஞ்சுதா? குழந்தை எப்படி இருக்கா மேடம்? நல்லா வளர்க்குறீங்கல்ல, ஒழுங்கு எல்லாம் ஒரு டச்லயே வச்சிருக்க. குழந்தை ஏதாவது வாங்கிட்டோமேன்னு நீங்க இஷ்டத்துக்கும் ஆட முடியாது. எல்லாம் ஆயுசுக்கும் உள்ள வைக்க என்னால முடியும். ஆனா என் விதி, எனக்கே டைம் சரியில்லை. ரொம்ப ஆடி. அஞ்சலியோட அம்மா ரெஜினால இவங்களா என் குழந்தைய வாங்கியிருக்கிறது. மேடம், என்ன நம்பிதான் அப்போ என் குழந்தை இவங்க கிட்டதான் இருக்கா? கடவுளே, இவன் என்னை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கா? இந்த கையால தானே அவளை தூக்கி முத்தழகுக்கு தானம் கொடுத்த. அதை உறுதிப்படுத்தணும். இதுக்கப்புறம் என் குழந்தைய நான் அந்த அஞ்சலி கிட்ட விடவே மாட்டேன். என்னோட குழந்தை அது. சேகர் உண்மை சொல்ல மாட்டான், ரெஜினா அஞ்சலியும் சொல்ல மாட்டாங்க. அப்போ யார கேக்குறது? அஞ்சலி மேல இருக்கிற கோவத்துல தேவையில்லாம முத்தழகு மேல காமிச்சிருக்கேன். ஒரு குழந்தை அண்ணே, நீங்க மிஷின்ல உட்காருங்க, நான் சொன்னதை ஓட்டுங்க. ஓகே சாமி. இப்ப ட்ரை பண்ணுங்க. அண்ணே அண்ணே, தம்பி, அம்மா உங்களை கஷ்டப்பட்டு பெங்களூர்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சது வீண் போகல தம்பி. வரசாமி, குட் நைட். குட் நைட். காலையில வேணாங்க. நீங்க தானங்க தைக்கணும், நீங்க தைச்சுக்கோங்க. நாங்க வேணா காதுல பஞ்ச வச்சுக்கிறோம். என்னடா சரவணா? சாமி, நான் செய்யல, வேணாம். ஆமா, உங்களுக்கு தைக்க தெரியாது, அதுக்கு என்ன குறை சொல்லுவீங்க?
என்னது எனக்கு தைக்க தெரியாதா? ஆ, ம். ஆ, இப்ப என்ன ஊத்துனா ஓடிடும் அதானே? ம். ஆமா, அப்படியே ஓடிடும். இப்ப சரியா ஓடுது. அப்ப சிக்கி திணறுச்சே. எப்படி இப்ப நல்லா ஓடுது? அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டேன். அதை சரி பண்ணதான் நானே மிஷினை ரெடி பண்ணேன். வலி எனக்கும் புரியும். ஆனா மீனாட்சியை விட்டு கொடுக்க மனசும் வரல. காலையில விளம்பரத்துல அவ நைட்டு ஃபுல்லா தேய்ங்க. நான் முடிஞ்ச வரை தூங்காம உங்களுக்கு கம்பெனி தரேன். ஏங்க படுத்து தூங்குங்க நீங்க. அதை கொடுங்க.